பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஐயோ 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 கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோயில் திருவிழாவில் ஆட்டுக்கிடாய் வெட்டி பச்சையாக ரத்தம் குடித்த பூசாரி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொளப்பலூர் செட்டியாம்பாளையத்தில் அன்னமார் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் நேற்று பரன் கிடாய் என்ற பூஜை நடைபெற்றது. பரன் போன்று அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் பக்தர்கள் கொடுக்கும் ஆட்டுக்கிடாய்களை பூசாரிகள் வெட்டி அவற்றின் பச்சை ரத்தத்தில் வாழைப்பழத்தை பிசைந்து சாப்பிடுவது வழக்கம். நல்லகவுண்டன்பாளையம் பாலாஜி நகரை சேர்ந்த பூசாரியான பழனிசாமி என்பவர் உள்ளிட்ட 5 பூசாரிகள் இந்த பூஜையை செய்தனர். இந்த பூஜையில் 20க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் வெட்டப்பட்டது. வெட்டப்பட்ட கிடாயின் பச்சை ரத்தத்தை பழனிசாமி உட்பட 5 பூசாரிகள் குடித்தும் வாழைப்பழத்தை ரத்தத்துடன் கலந்தும் சாப்பிட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் பழனிசாமிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பழனிசாமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். பச்சை ரத்தத்தில் கிருமிகள், வைரஸ்கள் இருக்கும் என்றும் அவற்றால் ஏற்பட்ட பாதிப்பால் பழனிசாமி இறந்திருக்கலாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். கோபி பக்கத்தில் இருக்க கொளப்பலூர் பக்கத்தில் இருக்கிற செட்டியாம்பாளையம் கிராமம். அந்த கிராமத்தில் கோயில் அன்னமார் கோயில் இருக்குது. அதில் இயர்லி ஒன்ஸ் வந்து பூஜை போட்டு சாமி ஆட்டங்கிறது ஒரு பரம்பரையாக நடக்கிற விசேஷம். அதில் மத்தியான நேரத்தில் பூஜை கொடுப்போம். ஆடு வெட்டி ரத்தமும் பழமெல்லாம் கலந்து பூஜை நடக்கும். அது நடந்து அந்த பையனை சாப்பிட்டான். நான் 2-3 பேர் சாப்பிட்டாங்க. ஒன்று மட்டும் இறங்குந்து எனக்கு என்னமா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உட்காந்தாங்க. உட்காந்தது அப்புறம் படுக்க வச்சுங்காட்டி அப்படியே வாமிட்டிங் வந்துடுச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டது எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. வெளியில் வந்ததுமே தண்ணி காட்டினா சரி ரெக்கவரி ஆகலை. அதனால் திடீர்னு அன்கான்சியஸ் ஆகிட்டாரு. உடனே ஆஸ்பத்திரி கோபி உடனே ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்து இங்கே வந்ததுமே டெத் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது போஸ்ட்மார்ட்டத்துக்காக காத்துட்ருக்கணும். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.